காணி திணைக்களத்துக்கு போய் அந்த முதலீட்டுக்கான காலம் வருடக்கணக்கில் ஈடுபடுகிறது. ஆகவே ஒவ்வொரு மாவட்ட மட்டத்திலும் சிறு நடுத்தர முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக உங்களால் ஏதாவது மாவட்ட மட்டத்தில் காணிக்கான ஏற்பாட்டை செய்ய முடியுமா என்று கௌரவ அமைச்சர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ சபாநாயகர்களே, என்னுடைய முதலாவது கேள்வி, இந்த முதலீடுகளுக்கு காணி பெறுவது என்பது மிகவும் கஷ்டமான விடயமாக இருக்கிறது. எனக்கு தெரியக்கூடியதாக பல முதலீட்டாளர்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு வந்து காணிக்காக ஒவ்வொரு திணைக்களமாக அலைந்து திரிந்து அவர்கள் இந்த நாட்டை விட்டு முதலீடு செய்யாமலேயே போயிருக்கிறார்கள். ஆகவே நான் கௌரவ அமைச்சரிடம் கேட்பது, இப்போது காணிக்காக முதலீடை செய்வதற்காக காணிக்காக பிரதேச செயலாளருக்கு ஊடாக நீங்கள் பிஓஐ ப்ராஜெக்டை மாத்திரம் சொல்லுகிறீர்கள். இப்போ நான் சொல்கிற விடயங்கள் என்னென்னு சொன்னால், சிறுகை தொழில், அப்படி மைக்ரோ இனிஷியேட்டிவ்ஸ், அப்படியான சின்ன விடயங்களுக்கு முதலீட்டு சபைக்கு போய் வருவது என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே பிரதேச செயலாளர் ஊடாக முதலீட்டுக்கான காணியை விண்ணப்பிக்கும் போது எனக்கு தெரியும், கடந்த 3 வருடங்களாக இந்த காணிக்காக அலைந்து திரிகின்ற சூழல் இருக்கிறது. இன்று வரை அந்த காணி வழங்கப்படவில்லை. அல்லது அந்த காணியை வழங்கிவிட்டு அவர்கள் முதலீட்டுக்கான செயற்பாடுகள், இப்போ எனக்கு தெரிந்த ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், 5 மில்லியன் ரூபாய் செலவழித்து காணியை துப்புரவு செய்த பிற்பாடு அது வேறு தேவைக்காக தான் கொடுக்க போகிறோம், அந்த காணியை உங்களோட செயற்பாட்டை நிறுத்துங்கள் என்று வவுனியாவிலே செய்யப்பட்டு அது நீண்ட காலமாக ஈடுபட்டு போகிறது. ஆகவே என்னுடைய கேள்வி, பிரதேச செயலாளருக்கு ஊடாக பிரதேச செயலக மட்டத்திலே காணி பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அனுமதி எடுக்கப்பட்டு, மாவட்ட காணி பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அனுமதி எடுக்கப்பட்டு காணி திணைக்களத்துக்கு போய் அந்த முதலீட்டுக்கான காலம் வருடக்கணக்கில் ஈடுபடுகிறது. ஆகவே ஒவ்வொரு மாவட்ட மட்டத்திலும் சிறு நடுத்தர முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக உங்களால் ஏதாவது மாவட்ட மட்டத்தில் காணிக்கான ஏற்பாட்டை செய்ய முடியுமா என்று கௌரவ அமைச்சர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ගරු කතානායකතුමනි, අපිත් රජයක් විදිහට ඇත්තටම අවබෝධ කරන් තියෙනවා. මොකද අපි ආර්ථිකය වර්ධනය කරන්න අපි සෘජු විදේශ ආයෝජන සහ වෙනත් ආයෝජන ඉතාමත් වැදගත්. ඉතින් මේකට ඉඩම් ආයෝජකයින්ට අවශ්‍ය ඉඩම් ලබා දීම ඉතාමත් වැදගත්, ඉතාමත් ඉක්මනින්. දැන් ඔබතුමා අහන ප්‍රශ්නේ මේ අතීතයේ ඉඳන් දිගු කාලිනව තිබුණ ඉඩමක් ආයෝජකයට ගන්නකොට ලොකු කාල සීමාවක් කාල වකවානුවක් ගත වෙනවා. නමුත් අපි ඒවා අවබෝධ කරගෙන මේ වෙනකොට ලෑන්ඩ් බැංක් එකක් කියලා ඉඩම් බැංකුවක් ඉදිරියේදී සකස් කරලා ඒකට සියලුම ඉඩම් වල තොරතුරු ඇතුළත් කරලා ඒ ආයෝජකයෙක් ඉඩමක් ඉල්ලන අවස්ථාවේදී ඉතාමත් කඩිනමින් එක ලබා දෙන්න අවශ්‍ය කටයුතු ඉදිරියේදී සම්පාදනය කරමින් පවතිනවා. ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමා දෙවෙනි ප්‍රශ්න. நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. அந்த செயற்பாடு எவ்வளோ காலம் எடுக்கும் என்றதை நீங்கள் சொல்ல வேணும். அது முதலாவது கேள்வியோடு அதை விடுறேன். இரண்டாவது கேள்வி, இந்த பெறுமதி சேர் முதலீட்டு முயற்சிகள், வேல்யூ அடிஷன், இப்போ எங்களுடைய பிரதேசங்களில் உங்களுக்கு தெரியும், நிறைய விளைபொருட்கள் பிரயோசனம் இல்லாத வேல்யூ அடிஷன் செய்ய முடியாத காரணத்தினாலே வீணாகி போகிறது. ஆகவே இந்த வேல்யூ அடிஷன் தொழில் முயற்சிகளை அல்லது பெறுமதி சேர் தொழில் முயற்சிகளை ஏற்படுத்துவதற்கு ஆன பயிற்சி, இலகு கடன் வசதி செய்து கொடுப்பதற்கு இதுவரையில் இந்த ஏற்பாடும் இல்லை. ஆகவே அந்த ஏற்பாடுகளை செய்ய முடியுமா? ஏனென்றால் வடக்கு மாகாணம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிற 9 மாகாணத்தில் 4% தான் ஜிடிபி இருக்கிற மிகவும் குறைந்த இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு மாகாணமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் முதலீடுகளை கொண்டு வந்துதான் எங்களுடைய ஜிடிபியை உயர்த்த முடியும். ஆகவே நீங்கள் பெறுமதி சேர் தொழில் முயற்சிகளை ஏற்படுத்துவதற்கு என்ன ஒழுங்குகள் நீங்கள் மாவட்ட மட்டத்திலே செய்திருக்கிறீர்கள் என்றதை கௌரவ அமைச்சர்களிடம் எதிர்பார்க்கிறேன். කරුණියජමාත්තුමා. ගරු කතානායකතුමනි, ඇත්තටම අපි මේ අගය එකතු කිරීමේ සහ සුළු හා මධ්‍ය පරිමාණ ව්‍යවසායන් වෙනුවෙන් පහුගිය අයවැයෙන් රුපියල් බිලියන 95ක ණය යෝජනාකම විවිධ ණය යෝජනාකම ලබා දීලා තියෙනවා. ඒවයි සහන ලබා ගන්න පුළුවන් ඒ ව්‍යාපාරිකයින්ට. ඊටත් අමතරව මේ අගය එකතු කිරීමට අදාළව නව යන්ත්‍රෝපකරණ ගේනවා නම් ඒවට බදු සහන, ඒ කියන්නේ ඒ ගේන වියදම වගේ දෙගුණයක මිලක් අඩු කර ගන්න පුළුවන්. ඒ කියන්නේ ලාභයෙන් යන්නේ ඒ වගේ බදු மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.